இரவின் இருட்டில் வேகமாக நடந்தான் விஷால். அவனுக்கு தெரியும் தான் செய்வது எத்தனை துரோகம் என்று. ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். இல்லாவிடில் தன் மானம் போய்விடும். வேக வேகமாக நடந்தான். மரங்கள் அடர்ந்த அகலமான அந்த தெருவில் நடமாட்டமே இல்லை. எப்படி இருக்கும்? மணி இரவு 1 தூறல் விழுந்து கொண்டே இருந்தது. மரங்களின் பின்புறங்களிலிருந்து சில்வண்டுகளின் ரீங்காரம் மனதில் அச்சத்தை கொடுத்தது. மரங்களில் கூடுகளில் இருந்த பறவைகள் திடீரென்று சடசடவென்று இறக்கைகளை அடித்து கொண்டது. இது எதுவுமே விஷாலுக்கு பயத்தை கொடுக்கவில்லை. தன் மனம் இது எதையுமே சிந்திக்கும் நிலையிலில்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அக்கட்டிடத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தான். கையிலிருந்த பையை அடிக்கடி பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டான். ராகினி இதை எப்படி பொறுத்து கொள்வாள்? 10 வருட தாம்பத்தியத்தில் எந்த குறையுமின்றி நடந்து கொண்டவள் அல்லவா? குழந்தைகள் மலர், தரன் அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்பவே கோவப்படுவாங்க. பின்னே தங்களுக்கு மட்டுமே அவர் உரியவர் என்றுதானே நினைத்திருப்பர். வேகமாக நடந்தவன் தன் முன்னால் நீண்டிருக்கும் நிழலைக் கண்டு திடுக்கிட்டான். என்ன, நம் உடம்பின் நிழல் இவ்வளவு தூரம் நீண்டு வருகிறது? இதுவரை இதுபோல வந்ததில்லையே. பயத்தில் சட்டென நின்று விட்டான். விளக்கின் வெளிச்சமும் இல்லாத இடம். இருளாகத்தானே இருக்கிறது. இப்போது பார்க்கிறான், நிழலை காணவில்லை. நின்றால் சிறிது கூட நிழல் இல்லை. நடந்தால் எதற்கும் பார்ப்போம் என்று நடக்க ஆரம்பிக்க இப்போது நிழல் நீண்டு வருகிறது. இது எந்த இடம்? சுற்றுமுற்றும் பார்க்கிறான். சிறிய கால்வாய் மேலே இருக்கும் சின்ன பாலம். கையை பிடித்தபடி கீழே கால்வாயை எட்டி பார்க்கிறான். சாக்கடை தண்ணீர். குப்பென்று நாற்றம். திரும்ப நினைத்தவன் தன் காலை யாரோ பின்னாலிருந்து தூக்குவதைப் போலிருந்தது. ஏய் ஏய், விடு விடு என்று அலறினான். சட்டென கீழே தொப்பென்று போடுகிறது. இடுப்பின் கீழே வலி பின்னி எடுத்தது. ஐயோ, இது என்ன பேய் வேலையா இது? இந்த வேலை செய்வதற்கு இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தது தவறோ? எழுந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறான். யாரையுமே காணவில்லை. அப்போது ஒரு குரல் மட்டும் கேட்கிறது. டேய், யார்டா நீ? நிம்மதியா இருக்கதானே ஊருக்கு வெளியே அந்த வீட்டை தேர்ந்தெடுத்து வாழ்கிறேன் தனியா. உயிரோடு இருக்கும்போதுதான் என்னை நிம்மதியா இந்த உலகம் இருக்க விடல. இப்ப நீ சாகிறதுக்கு இந்த வீட்டை தேடி வர ஏன் உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இது போல உலகத்துல வாழ்றவங்க ஏண்டா தற்கொலை பண்ணி சாவுறீங்க? நான் தான் புத்தி கெட்டு அன்னைக்கு என் குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு காதலே பெருசுன்னு இள வயசுல செத்து போனேன். பாரு, நான் செத்து எத்தனையோ ஆண்டு ஓடிடுச்சு. ஆனா இன்னமும் என்னால இங்கே தான் சுழல முடியுது. எனக்கு சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இல்லை, மறுபிறவியோ எதுவுமே கிடைக்காம இப்படி இரவு நேர அரூபமா திரியிறேன். இப்ப அதுக்கும் நீ வேட்டு வைக்க பாக்குறியா? போடா, போய் ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைங்களோட குடும்பத்தை நடத்து. மீறி சாகத்தான் போறேன்னா வேற எங்கேயாவது போய் சாவடா. இங்க வந்து ஏன் நிம்மதியை கெடுக்காதே. குரல் வந்த திசையை உற்று பார்த்தவனுக்கு எதுவுமே தெரியவில்லை. இது என்னடா சோதனை? சாகணும்னா கூட பிரச்சனை வருது. வாழத்தான் விட மாட்டேங்கிறாங்க. சாகக்கூடவா? இந்த பேய் என்ன சொல்றது? நான் தான் சாக போறேனே. நான் ஏன் பேய்க்கு பயப்படணும்? இந்த இடம் இல்லைன்னா வேற இடம். ஏன் இந்த மரத்துல கூட தொங்கிடலாம். கைப்பையை காணவில்லை. தான் கீழே விழுந்ததில் தூரத்தில் விழுந்து விட்டதோ? இருட்டில் கண் தெரியவில்லை. கைகளால் துளவினான். எங்குமே காணவில்லை. அதற்குள் அப்பை எப்படி காணாமல் போகும்? பை கனமாகத்தானே இருந்தது. பக்கத்துல தானே விழுந்திருக்கணும். இது அந்த பேயோட வேலைதான். கோபம் அதிகமாக, ஏ பேயே, என்ன சாக விடாம தடுக்கிறியா? என்ன கயிறு இல்லாட்டி வேற மாதிரி சாக தெரியாதா என்றவன் வேகமாக அங்கிருந்து திரும்பவும் தான் வந்த வழியே செல்ல ஆரம்பித்தான். திடீரென்று அந்த நிழல் நீளமாகி அவன் முன்னால் தெரியவே, இங்க பாரு, அதான் நான் திரும்பிட்டேன்ல, ஏன் என் பின்னாடியே வர? நீ தான் சாக போறியே, அதான் உன் கூடவே துணைக்கி வரேன். என்ன துணைக்கா? அதெல்லாம் தேவையில்லை, நானே பொய்க்க தெரியும். உன் வேலையை பார்த்துக்கோ, வெறுப்பாக அவன் கூற, ஹாஹா, என் வேலைதான் ஆரம்பிச்சிடுச்சே என்று சிரிக்க ஆரம்பித்தது. நீ எவ்வளவு தூரம் வருவ? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாவேன். அப்ப என்ன பண்ணுவ? ஹாஹா என்று சிரிப்பொலி மட்டுமே கேட்டது. நல்ல நடமாட்டமுள்ள சாலைக்கு வந்து விட்டான். அப்பாடா, இனிமே பேய் தொல்லை இருக்காது. எவ்வளவுதான் தைரியமா நடிக்கிறது. வீட்டுக்கு போய் நிம்மதியா வீட்டு மாடியில போய் சாக வேண்டியதுதான். மனதுக்குள் நினைத்தபடி வேகமாக வீட்டிற்கு வந்து பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டவன் மெல்ல படுக்கையறையை எட்டி பார்த்தான். ராகினியை காணவில்லை படுக்கையில். எங்க போயிட்டா? கிச்சன்ல இருப்பாளோ? கிச்சனில் எட்டி பார்த்தவன் அவள் அங்கும் இல்லாததைக் கண்டு பயந்து விட்டான். மற்றொரு படுக்கையறையை பார்த்தவன் குழந்தைகள் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு யோசனையுடனே மாடிக்கு சென்றான். அங்கேயும் காணவில்லை. பயம் பிடித்து கொள்ள, ஐயையோ, நாம இரவு அவகிட்ட சண்டை போட்டதால அவளும் என்னைப் போலவே தற்கொலை பண்ணிக்க எங்காவது போயிட்டாளா? நானும் ஒரு பக்கம் செத்து கிடக்க அவளும் தற்கொலை பண்ணிக்க அப்போ குழந்தைங்க கதி? ஐயோ, எவ்வளவு மோசமான காரியம் பண்ண பார்த்தேன். தெய்வமே, நீ என்னை காப்பாத்திட்ட. அதுபோல என் ராகினியும் காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துடேன். இனிமே அவளை தங்கமா பார்த்துக்கிறேன். உடல் வெடவெடத்து போனது. ராகினி கடனை அடைக்க உன்கிட்ட நகையைத்தானே கேட்டேன். அதுக்கு நீ என்ன எவ்வளவு மோசமா பேசிட்ட? தப்பு தான் நான் பண்ணதெல்லாம். இந்த கொரோனால வீட்டில் சும்மா இருந்ததில் ஆன்லைன் கேம் விளையாடியே என் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் ஒழிச்சிட்டேன்.
பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு தெரியாமலே கடனாக பணமும் வாங்கி அதையும் தோத்துட்டேன். இப்போ 2 லட்சம் கடன்காரனா நிற்கிறேன். கடன் கொடுத்தவனுங்க ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணுறானுங்க பணம் கேட்டு. அதுக்கு தானே உன் நகையை கேட்டேன். ஆனால் நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. என்னை ரொம்ப கேவலமாக திட்டிட்ட. அந்த கோபத்தில் தான் உன்னை அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. இனிமேல் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதே. நீ போயிட்டா நாங்கள் எப்படி வாழ்வோம் இந்த உலகத்தில்? மனம் முழுவதும் பயத்தோடு கீழே வந்தவனே, எதிரில் வந்த ராகினி எங்கே போயிட்டீங்க? உங்களை வீடு முழுவதும் தேடுறேன் என்று சொன்னதும் அவளை பார்த்துவிட்ட சந்தோஷத்தில் அவளை கட்டிப்பிடித்து கொண்டவன், என்னை மன்னிச்சிட ராகினி, நான் உன்னை அடிச்சிருக்கவே கூடாது. இனிமே இது போல எப்பவும் நடக்காது என்றால. ஐயைய, என்ன இதுக்கு போய் நீங்கள் அழுவுறீங்க சின்ன பிள்ளையாட்டம்? இது என்ன பெரிய விஷயமா? குடும்பம்னா நாளும் இருக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படலை. என்ன நீங்கள் இப்படி தேவையில்லாமல் 5 லட்சம் வரை தோற்று போய் நிற்கிறீங்களேன்னு கோபம்தான். சரி விடுங்க. இப்போ தான் சாமி ரூம்லேருந்து வரேன். அங்கே போய் கும்பிட்டதில் ஒரு தெளிவு வந்திருக்கு. நாளைக்கே நகைகளை விற்றுட்டு வாங்க, கடனை அடைச்சிடலாம். நகையை பற்றி இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் நலமாக இருந்தால் போதும் எனக்கு என்று அவள் கூற அவனுக்கு அதிர்ச்சி ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர வந்தது. நான் பாவி, ஒரு செகண்டில் சாவை யோசித்தேன். இவங்களை பற்றி நினைக்கல. ஆனால் இவ என்னையே நினச்சிட்டு இருக்கா. இனி இதுபோல தப்பை நான் மனசால நினைக்கவே கூடாது என்று பாத்ரூமில் இருந்த கண்ணாடியை பார்த்து பேசியவன் திகைத்து அப்படியே சிலையாக நின்று விட்டான். அவனது கழுத்தில் ஒரு உருவம் அமர்ந்து அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. நீ யாரு? என் மேலே வந்து உட்கார்ந்துருக்க என்று பயத்தில் பேச்சே வராது அவன் உளர. என்ன நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் நிழல் பேய். உன் கூடவே வந்துட்டேன். எப்படியும் நாளைக்கு நீ சாக போகிறதா இருக்கிற. அதான் நீ செத்ததும் உன்னை கையோட கூட்டிகிட்டு போகலாம்னு உன் கூடவே வந்துட்டேன். ஏய், நீ தான் என்னை சாக வேண்டாம்னு சொன்னியே. அதுவும் இல்லாமல் நீ யாரையும் சேர்க்காம தனியாக வாழ்கிறதா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே. இப்போ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போக வந்த? பயத்தோடவே அவன் பேச, ஆமாம் அப்போ சொன்னேன் அப்படி. ஆனால் உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் உன்னோடவே அந்த வீட்டில் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லை, நான் சாக தயாராக இல்லை. என் குடும்பத்தை விட்டுட்டு நான் வர தயாராக இல்லை. நீ தயவு செய்து என்னை விட்டு போயிடேன். கையெடுத்து கும்பிட்டான் கெஞ்சியபடி. களத்தில் அமர்ந்திருந்த நிழல் பேய் சிரித்தது. என்னை ஏமாற்ற தந்திரமா? நான் ஏமாறா தயாரா இல்லை. நீ சாகு, ஒன்னாவே போய்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்கே தான் உட்கார்ந்திருப்பேன். பிடிவாதமாக நிழல் பேய் கூற கண்ணீர் வழிந்தபடி விஷால், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீதானே சாக போனவனை தடுத்து நிறுத்தின. நீ மட்டும் இல்லைன்னா நான் என் மனைவி குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு போயிருப்பேன். நீதான் என் குலதெய்வம். உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். உனக்காக ஆண்டவனிடம் நான் வேண்டுகிறேன், நீ முக்தியடைய. இனிமே என் வாழ்க்கையில் தற்கொலை எண்ணமே வராது. இது உன் மீது சத்தியம் என்று கண்ணாடியில் பார்த்தவாறே அவன் சொல்ல, அப்படியா, நல்லது. நீ திருந்தத்தான் நான் உன் கூடவே வந்தேன். நல்லபடியாக உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழு. வாழப்போகிற வாழ்க்கை ஒரு முறைதான். அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரத்தான் செய்யும். அதை எதிர்த்து நிற்கத்தானே மனுஷனுக்கு 6 அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான். நான் இதை அப்போ யோசிச்சிருந்தேன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பேன். இப்படி பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். இதுக்காகத்தான் தற்கொலைக்காக வருகிறவர்களை நான் தடுத்து நிறுத்துகிறேன். நிழல் பேயா இருந்துக்கிட்டு நல்லபடியாக வாழு, நான் போகிறேன் என்றபடி சட்டென மறைந்தது. படுக்க வந்தவன் முகத்தை பார்த்த ராகினி, ஏங்க அழுறீங்களா? போகட்டும் விடுங்க, ஒரு அடிதானே அடிச்சிங்க. நானே மறந்துட்டேன். நீங்கள் என்னடான இதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கூறிவிட்டு அவனை தன்னோடு அணைத்து கொண்டு படுத்து கொண்டாள். பாவம், நடந்தது என்னவென்று அவள் அறியவில்லை. அறியாமல் இருப்பதே நல்லதா போச்சு என்று நினைத்தவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். முற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.